ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தத்தை பார்க்கிறோம். சித்திரகேது மன்னன் பற்றி இங்க சொல்லப்படுது. பரீட்சித்து மன்னன் கிட்ட சுகதேவர் சொல்றார், ஓ ராஜனே, விருத்தாசுரன் எப்படி ஒரு நல்ல பக்தன் அப்படிங்கிறதா பாகவத்தில் அவர் சொல்றார். அவன் எப்படி சிறந்த பக்தன், அவன் போன பிறவில சித்திரகேதுங்கிற பெயருள்ள மன்னனாக இருந்தான். அவனுடைய மனைவி பேர் கிருதத்யுதி. அவனுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க, ஆனால் வாரிசு இல்லை. இதனால் அவனுக்கு அது ஒரு வருத்தமாகவே இருக்கு. இந்த வருத்தத்தில் இருக்கிற போது அந்த சித்திரகேது அரண்மனைக்கு அங்கிரா ரிஷி வந்தார். அங்கிரா அப்போ அவர்கிட்ட இந்த குறைய சொல்லி, எனக்கு பிள்ளை இல்லை, எல்லாம் இருந்து பிள்ளை இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? அவன் தானே சில கடன்களெல்லாம் தீர்க்க முடியும், எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தி சொல்லும்போது அங்கிரஸ் முனிவர் சொல்றார், பிள்ளைங்க இருந்துச்சுன்னா தாய் தந்தையருக்கு அமைதி கிடைக்காது. உனக்கு குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறதும் பகவானுடைய கருணை தான். இப்படி எடுத்து சொன்னார். ஆனால் ராஜா பிடிவாதம் பண்ணுறான். அதனால் அங்கிரஸ் சொல்கிறார், உனக்கு பிள்ளை பிறக்கும், எந்த அளவு சந்தோஷம் வந்ததோ அந்த அளவுக்கு அது துக்கத்துக்கும் அந்த பிள்ளை காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவன் பிள்ளை பிறக்குங்கிற வார்த்தை வரைக்கும் தான் அவன் காதில் விழுது. அப்போ இவர் அனுகிரகம் பண்ணுறார் அங்கிரஸ். அவருடைய அருளால் ஒரு மகன் பிறந்தான். ஏராளமான மனைவிகள் இருக்கும்போது ஒருத்திக்கு மட்டும் பிள்ளை பிறந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பொறாமை வரத்தானே செய்யும். அதில் ஒருத்தி சித்திக்காரி அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டா. அப்போ காத்தால இன்னொரு வேலைக்காரி பிள்ளைய எடுக்க போனவா அது பிணமாக கிடக்கிறத பார்த்து ஓன்னு அலறுனா. உடனே சித்திரகேது ஓடி வந்தான். மனைவி கிருதத்யுதி அவளும் ஓடி வந்தான். அப்போ அந்த பிள்ளைய தூக்கிட்டு 2 பேரும் கதறி அழுறாங்க. எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அவ்வளவு துக்கம். இந்த சுகமும் துக்கமும் சைக்கிள் பெடல் மாதிரி. ஒன்று மேலே வரணும், ஒன்று கீழே போகணும், அப்புறம் கீழே போனது மேலே வரணும், மேலே உள்ளது கீழே போகணும். அப்போ தான் வண்டி நகரும், வாழ்க்கை நகரும். அப்போ அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் அங்கிரஸ் முனிவர் அங்கே வாரார். நாரதரும் வந்தார். மகனுடைய மரணத்தால் அழுதுகிட்டு இருந்த அவங்களுக்கு நாரதர் உபதேசிக்கிறார். இருக்கிறத யோசி, இறந்ததுக்கு ஏன் அழுற அப்படின்னு சொல்லி கேட்குறார். புதல்வர்களை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சத்ரு புதல்வன். போன பிறவியில் எதிரியாக இருந்திருப்பான். பழி வாங்க முடியாமல் அந்த எதிரிக்கு நம்மளை அந்த பழி வாங்க முடியலை, அந்த இதிலே அவன் செத்துருப்பான். அப்போ இந்த பிறவியில் அவன் பிள்ளையாகவே பிறந்து எதிரியாக மாறுறான். கோர்ட்லலாம் பார்க்கலாம். எதுக்கு இவ்வளோ சண்டைன்னா, எதிரிகளே குடும்பத்தில் பிறந்து வம்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆன்மீகவாதியை கொல்றதுக்கு வெளியே இருந்த ஆள் வர வேண்டாம், உள்ளே தான் இருப்பாங்க. ஒரு துருவை நாசம் பண்ண அதுலேயே, ஒரு இரும்பை நாசம் பண்ண அதுலேயே துரு உருவாகிற மாதிரி சத்துரு அப்படின்னு அதை வச்சு தான் பேர். நல்ல சத் சத்துனா உண்மையை தழுவி வாழ்கிறவன்ட்ட கூட ஒரு எதிரி உருவாகிடுவான். அப்போ சத்ரு புதல்வன். போன பிறவியில் பகைவன், இந்த பிறவியில் கூட இருந்து அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக பிள்ளையாவே பறக்கிறான். அடுத்து ரூணானுபந்தி, அப்படி ஒரு புதல்வன். போன பிறவியில் கடன் கொடுத்துருப்பான், வாங்கினவன் அதை கட்டலை, அப்போ அதை வசூலிக்க மகனாக வருவான். பெரிய தொகை, அப்போ இப்படித்தான் வசூல் பண்ணி ஆகணும். அடுத்து 3வது உதாசீன புத்திரன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா விட்டே இருப்பான். கல்யாணம் ஆன பிறகு அப்பா அம்மா கண்டுக்க மாட்டான். 4வது சேவகா புதல்வன். சேவை செய்கிறதுக்காகவே பிள்ளையா பிறந்திருப்பான்.
இதுதான் உத்தம புதல்வன். பொதுவா பெற்றோர் பிள்ளைகள நல்லபடியா வளர்ப்பாங்க. கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒருத்தனுக்கு 2 கால் இருக்கு. ஒருத்தனோ, ஒருத்தியோ 2 கால் இருக்கு. அப்ப மனுஷ ஜென்மம். தேவர்களுக்கு கால் தரையில படாது. அது தெய்வீக அமைப்பு. அப்போ கல்யாணம் ஆகுற வரைக்கும் 2 கால். கல்யாணம் ஆயிருச்சுன்னா 4 காலா மாறிருது. அந்த வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட மிருகத்தனமா போக வாய்ப்பு இருக்குன்னு காட்டுறாங்க. கடவுள மறந்துட்டா 4 கால். கடவுள நெனச்சா 2 கால். மதிக்க வேண்டிய இறைவன், பெற்றோர், குரு, தேவர்கள மதிக்காதபோது, அங்க 4 கால் இருக்கு. மிருக தரத்துக்கு மனுஷன் இழிஞ்சு போயிர்றான். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்ப 6 கால் ஆயிருச்சு. கடவுள நெனச்சா 2 கால் தான். கடவுள நினைக்காட்டி இப்ப 6 கால். 6 கால் ஈக்களுக்கு உண்டு. ஈ. சில சமயம் நைவேத்தியத்துல உட்கார்ந்திருக்கோம். சில சமயம் கழிவுப் பொருட்கள்ல போய் உட்கார்ந்திருக்கோம். பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துறோம். இறை நினைப்பு இல்லாத போது, மாதிரியான நிலைமை இங்க வந்துருது. இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னா 8 கால் ஆயிருது. சிலந்தி பூச்சியுடைய வாழ்க்கை கேள்விப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு சிரமம்ன்ட்டு. இப்படியே உறவுகள் கூட கூட கால்கள் தான் கூடுமே ஒழிய, இறை நினப்பு கூடுதான்னு பார்த்தா கிளச்சஸ் கூடுது. கடவுள மறந்துட்டா கால் கூடும். அ அதெல்லாம் அது பிரயோஜனமான காலா இருக்காது. கம்பளி பூச்சி, ரயில் பூச்சி, பூரானுக்கெல்லாம் கால் ஜாஸ்தி. ஆனா இடத்த கிராஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது சம்சார சாகரத்த எப்படி அவன் கடக்க முடியும்? தாண்ட முடியும்? நாம யாருக்கும் சேவை செய்யாட்டி கூட ஒரு கெட்ட புத்தி இருக்கு. சேவை செய்யாதது கெட்ட புத்தி தான். அதோட மோசம் அடுத்தவங்ககிட்ட சேவைய எதிர்பார்க்கிறது. இது ரொம்ப அனர்த்தம். ஸ்கந்த புராணத்துல தாய் தந்தையருக்கு மகன் சேவை செய்யற கதையெல்லாம் வருது. அதுதான் பாண்டுரங்கன் சரிதம், புண்டலிகன் சரிதம். நாரதர் சித்திரகேதுகிட்ட பகைவனே உனக்கு புதல்வனா பிறந்தான். இப்ப அவன் இறந்துட்டான். அப்ப எப்படி வருந்தலாம் நீ? தேவையில்ல. வருந்தாத. வீடு, மனை, மனைவி, ஐஸ்வர்யம், ராஜ்ய வளம், பணியாள்கள் கூட்டம், நண்பர்கள், உறவினர்கள் இது எல்லாமே துயரம் தான் தரும். ஆனா நாம அத உணராம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். ஜீவனுக்கு கிடைச்சிருக்கிற பிறவிகள் எத்தனைன்னு கணக்கு பார்க்க முடியாது. ஒவ்வொரு பிறவிலையும் விதவிதமான உறவுகள் வருது, தொடர்புகள் வருது. நதி வேகமா ஓடுற போது அங்கங்க ஏதாவது அள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல ஒண்ணு சேரும். அப்புறம் திடீர்னு அத்தனையும் பிரிஞ்சிரும். இது மாதிரி சமயத்துக்கு தக்க சம்சாரம் அமையுது. பிராணிகள் வரும், பிரியும். சேர்க்க வரும், பிரியும். இப்படியே இருக்குது. இறந்து போன அரசகுமாரனுடைய உடல் அங்க கொண்டு வரப்பட்டது. அந்த உடல பார்த்து சித்திரகேது, "மகனே, உன் அப்பா வந்திருக்கிறேன்டா. உன் அம்மாவ பாருடா" அப்படின்னு சொல்லி அழுறான். அப்போ நாரதர் அந்த குழந்தை மேல ஒரு தீர்த்தத்த தெளிச்சார். அதுக்கு உயிர் வந்துட்டு, உட்கார்ந்து பேச ஆரம்பிக்குது. அந்த குழந்தை கேட்குது, "இதுவரைக்கும் நான் 1000 முறை பிறந்திருக்கேன். அதுல எது அம்மா, எது அப்பா? யார நான் நினைவுல வச்சுக்கிறது? அ எத்தன அப்பா, அம்மா?" இப்படி கேட்டுட்டு திரும்ப அது படுத்துருச்சு. அப்போ நாரதர் சித்திரகேதுகிட்ட உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். தெய்வீக ஞானத்த கொடுத்தார். ஏன்னா, எல்லா யோனியிலயும் நமக்கு அப்பா, அம்மா உண்டு. ஆனா எப்ப குரு கிடைக்கிறாரோ, அப்போ அப்பா, அம்மாவுக்கு முற்றுப்புள்ளி வந்துருது. அதுக்கப்புறம் சித்திரகேது பகவான் நாமங்கள சொல்லி தவம் இருக்கிறான். அவனுடைய பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. பகவத் தரிசனம் இதயத்துல கிடைக்குது. அவனுக்கு ஆகாயத்துல சஞ்சரிக்கிற தன்மையும் கிடைச்சது. ஒரு நாள் அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது கைலாயம் பக்கம் வந்தான். அப்போ நெறைய பேரோட சிவபெருமான் பேசிக்கிட்டு இருக்கிறார். பார்வதி தேவி சிவனுடைய தொடையில கைய ஊனிக்கிட்டு சாஞ்சு உட்கார்ந்திருந்து அந்த பேச்சுல
அந்த சம்பவம் நடக்கிற போது இந்த அம்மா இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. சிவன் மேலே சாஞ்சி ஒரு கையை ஊனிக்கிட்டு அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது அதை பார்த்த சித்திரகேது மனசுல லேசா ஒரு விரக்தியோட சிரிக்கிறான். உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய இவங்களே இப்படி ஒருத்தர் மடியில் ஒருத்தர் கையை ஊனிட்டு சாஞ்சி உட்கார்ந்துருக்கிறாங்களேன்னு தப்பாக நினைக்கிறான். பொதுவாக ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒன்றா பார்த்தாலே எல்லாருக்கும் உடனே கெட்ட புத்தி, கெட்ட பார்வை தான் வரும். நரன் நாராயணராக பார்க்க வேண்டியதானே. ஒன்று நரன், இன்னொன்று நாராயணன். ஆனால் சித்திரகேது சம்சாரிக பாவனையில் பார்த்தான். அவங்க 2 பேரும் அப்படி சிவன் பார்வதி அப்படி உட்கார்ந்துருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. மன்மதனுடைய ஆணவத்தை ஓய்க்க அப்படி இருந்தாங்க. அது தனி கதை. அது தெரியாமல் சித்திரகேது சிவநிந்தனை பண்ணிட்டான். இதனால் அவனுக்கு வீழ்ச்சி உண்டாகுது. சிவனும் பார்வதியும் விகாரம் இல்லாதவங்க. ஆனால் பார்க்குறவங்க கண்ணில் விகாரம் இருக்கும்போது பார்க்குற வஸ்துக்களையும் விகாரம் படுது. உள்ளத்தால் தானே உலகத்தை பார்க்குறோம். உள்ளத்தில் 5 விதமான கலர் கண்ணாடி இருக்குது. உடல் பற்று, உறவு பற்று, உலக அறிவு, உடைமை பற்று, நான் நினைக்கிறேங்கிறது, இப்படி 5 நேரத்தில் கண்ணாடி இருக்குது. இதை கொண்டு உலகத்தை பார்க்கும்போது இதை கலந்து இந்த நேரத்துக்கு தக்க உலகம் புரியுது. அது மாதிரி இவனுக்கு ஆயிடுச்சு சித்திரகேதுவுக்கு. அப்போ சிவன் இதை பெருசாக எடுத்துக்கல. அவர் சகிப்புடைய வடிவம். ஆனால் பார்வதி சகிக்கலை. நீ ஒரு காட்டு மிராண்டியா போ, அவன் தான் இப்படி இருப்பான் அப்படின்னு சபிச்சிட்டா. அப்போ சித்திரகேதுவுக்கு வருத்தமாயிடுச்சு. பார்வதிட்ட வருத்தம் தெரிவிக்கிறான். அவன் சொன்ன அடுத்த பிறவியில் உனக்கு காட்டு மிராண்டி மாதிரி நீ பிறந்தா கூட பக்தி ஒப்பற்ற நிலையில் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னான். உனக்கு அதனால் மேன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். பார்வதி சாபத்தால் சித்திரகேது விருத்தாசுரன் அப்படிங்கிற பிறவி எடுத்தான். இப்போ நாரதர், அங்கிரக முனி இந்த மாதிரியான சாதுக்களுடைய சேர்க்கையால் அந்த சித்திரகேதுவுக்கு மேம்பட்ட நிலைமை கிடைக்குது. இதை இந்த சித்திரகேது சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம். ஹரே கிருஷ்ணா.